வணக்கம். தமிழர்களுடைய அறிவு நுட்பமானதுங்க. பழங்காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்கள் அதற்கு சான்றாக இருக்கிறது. குறிப்பாக அதில் கணக்கில் கைத்தேர்ந்தவர்களாக இருந்திருக்கின்றாங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நூல்கள் சில நூல்கள் தான் கிடைத்திருக்கிறது. அந்த நூல்களை எல்லாம் பயின்று பார்த்தா மிகுந்த வியப்பை உண்டாக்குகிறது. அவ்வளவு கடினமான கணக்குகளை எளிமையாக மனக்கணக்குகளாகவும் வாய்க்கணக்குகளாகவும் அவர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள். இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட கணக்கதிகாரம் என்கின்ற ஒரு நூல் அதற்கு சான்றாக இருக்கிறது. அந்த நூலை பயின்று பாருங்கள், எவ்வளவு கடினமான கணக்குகளை எல்லாம் மிக எளிமையாக அந்த புலவர்கள் பாடிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு. இது அவர்களுடைய அறிவை காட்டுகிறது, நுட்பமான கணக்கறிவை காட்டுகிறது. இப்போ அதில் இருக்கக்கூடிய சில கணக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். எண் என்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளாகும். தமிழர்கள் எண்ணையும் எழுத்தையும் கண்களாக கருதினர். எண் என்பது கணக்கை குறிக்கும், எழுத்து என்பது இயலை குறிக்கும். அது இலக்கியமாகவும் இருக்கலாம். பழங்காலத்தில் தமிழர்கள் தமிழ் எண்களை மிகுதியாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். இன்று பழந்தமிழ் கணக்குகளை பயிலுவோருக்கு சற்று கடினம் ஏற்படலாம். ஏனெனில் தமிழ் எண்கள் இன்று வழக்கத்தில் பெரிதும் பயன்பாட்டில் இல்லை. கணக்கதிகாரத்தை பயிலுவோருக்கும் இந்த இடர்பாடுகள் ஏற்படலாம். தமிழ் கணக்கு சுவடிகளில் பயன்படுத்தப்படும் முழு எண் குறியீடுகள், பின்ன எண் குறியீடுகள், அளவை குறியீடுகள் போன்றவற்றை பற்றிய அடிப்படை தெளிவான அறிவு உண்டாயிருக்க வேண்டும். தமிழ் கணக்கு என்று வரும்பொழுது தமிழில் தனிப்பட்ட முறையில் எண்கள் இருக்கிறது. அதே போன்று எண்களின் இடமதிப்பு இருக்கிறது. தமிழில் அடிப்படை கணக்குக்கான குறியீடுகள் இருக்கின்றன. இவற்றை புரிந்து கொண்டால்தான் தமிழ் கணக்கு சுவடுகளை எளிதாக புரிந்து கொள்ள இயலும். பழமையான தமிழ் கணக்கு நூலான கணக்கதிகாரத்திலிருந்து சில கணக்கு பாடல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போவும் இந்த கணக்குகளுக்கு எளிமையாக உங்களால் விடை காண இயலாது. பார்க்கலாமா? உங்களுக்கான முதல் கணக்கு: பூசணிக்காய் 1க்கு பணம் 10, கத்தரிக்காய் 2க்கு பணம் 1, பாகற்காய் 3க்கு பணம் 1. ஆக காய் 100ஆக வேண்டும், பணமும் 100ஆக இருக்க வேண்டும். இப்போ உங்களுடைய கைகளில் 100 பணம் இருக்கிறது, 100 ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் கடைக்கு போய் பூசணிக்காய், கத்தரிக்காய், பாகற்காய் வாங்கணும். அந்த 100 ரூபாயையும் செலவழிக்கணும். மொத்த காய்களின் எண்ணிக்கை 100ஆகவும் இருக்கணும். கணக்கு கடினமானது தான், ஆனால் அதற்கான விடையையும் அவர் தருகின்றார். இப்போ அந்த விடையை நம்ம எளிமையாக பார்க்கலாம். உங்கள் கையில் 100 பணம் இருக்கிறது, 100 ரூபாய் இல்லையா? நீங்கள் பூசணிக்காய் 6 எண்ணம் வாங்கினீங்கன்னா 60 பணமாக மாறும், 60 ரூபாயாக மாறும். இப்போ மீதம் இருப்பது 40. அதற்கு 1 ரூபாய்க்கு 2 கத்தரிக்காய், அப்படி தானே? அப்போ 26 ரூபா கொடுத்தீங்கன்னா 52 கத்தரிக்காய் வரும். அதே போன்று பாகற்காய் 1 ரூபாய்க்கு 3 பாகற்காய். அப்போ நீங்கள் 14 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா 42 பாகற்காய் வரும். அப்போ எண்ணிக்கை மொத்தம் 100ஆகவும் பணமும் 100ஆகவும் ஒன்றாக விடுகிறது. அந்த விடையை பாருங்களேன், அவர் எவ்வளோ அழகாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு. பூசணிக்காய் 6க்கு பணம் 60, கத்தரிக்காய் 52க்கு பணம் 26, பாகற்காய் 42க்கு பணம் 14. ஆக காய் 100 பணம் 100 என்று சொல்லுவது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கணக்கு எவ்வளோ நுட்பமானது, கடினமானது நாம் அந்த கணக்கு செய்வது. நான் விடையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், ஆனால் உண்மையில் இந்த கணக்கு கடினமான கணக்கு. இரண்டாவது கணக்கு: மொத்தம் எத்தனை யானைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நுட்பமான கணக்கு, அழகான பாடல். புனம் 3ல் மேய்ந்து வழி 5ல் சென்று இனமான 7 குல நீர் உண்டு கனமான கா 9ல் சென்று காடவர்கோன் பட்டணத்தில் போவது வாசல் 10ல் புக்கு என்பது பாடல். மொத்தம் எத்தனை யானைகள் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது காட்டிலிருந்து ஒரு பெரும் எண்ணிக்கையில் யானைகள் வருகிறது பசியோடு. அவைகள் 3 வயல்களுக்குள்ள சரிசமமான எண்ணிக்கையில் இறங்கி அங்கே இருக்கக்கூடிய நெற்கதிர்களை வயிறார உண்டு பசியாறுகிறது. பசியார உண்ட பிறகு அந்த யானைகள்
வயல்லேருந்து வெளியே வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய 5 வழிகளின் ஊடாக இந்த யானைகள் சரிசமமாக பிரிந்து செல்கின்றன. அவைகள் ஒரு 7 குளங்களை வந்தடைகிறது. அந்த 7 குளங்களுக்குள்ளேயும் யானைகள் சரிசமமாக பிரிந்து சென்று நீரை உண்ணுகிறது. நீரை உண்ட பிறகு 9 சோலைகள் அதன் அருகே இருக்கிறது. அந்த 9 சோலைகளின் ஊடாக இந்த யானைகள்லாம் சரிசமமாக பிரிந்து நடந்து இறுதியாக இந்த தலைவனின் ஊரை வந்து அடைகிறது. அவனுடைய ஊரில் கோட்டையில் 10 வாயில்கள் இருக்கின்றன. அந்த 10 வாயில்களின் உள்ளேயும் இந்த யானைகள் சரிசமமாக பிரிந்து சென்று உள்ளே செல்கிறது. அப்போ மொத்த எத்தனை யானைகள் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது கடினமான கணக்கு. இந்த கணக்கின் விடையை நான் சுருக்கமாக எளிமையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மொத்தம் 630 யானைகள் காட்டிலிருந்து வருகிறது. 3 வயல்களில் ஒரு வயலுக்கு 210 யானைகள் என்ற விதத்தில் 3 வயல்களில் அவைகள் இறங்கி பசியாறுகிறது. பிறகு 5 வழிகளில் பயணிக்கிறது இந்த 630 யானைகளும். எப்படி அப்படின்னா, ஒரு வழிக்கு 126 யானைகள் என்ற விதத்தில். அப்போ 126 பெருக்கல் 5 630. 5 வழிகளில் 126 என்ற எண்ணிக்கையில் பயணிக்கிறது. அவைகள் 7 குளங்களை சென்றடைகிறது. இந்த 630 யானைகளும் ஒரு குளத்திற்கு 90 யானைகள் என்ற விதத்தில் 7 குளத்திலும் சமமான எண்ணிக்கையில் இறங்கி நீரை உண்ணுகிறது. நீரை உண்ட பிறகு 9 சோலைகளின் வாயிலாக இந்த 630 யானைகளும் 70 யானைகள் என்ற விதத்தில் சமமான எண்ணிக்கையில் பிரிந்து நடக்கிறது. பிறகு கோட்டைக்கு வருகிறது. கோட்டையில் மொத்தம் 10 வாசல்கள் இருக்கின்றன. அதாவது ஒரு வாசலுக்கு 63 யானைகள் என்ற விதத்தில் 10 வாசலின் வழியாக இந்த 630 யானைகளும் உள்ளே நுழைகின்றன. எவ்வளோ ஒரு கடினமான கணக்கு தெரியுமா? இது கணக்கதிகாரத்தில் அப்போவே ஏற்றியிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி நேரம் கணக்கதிகாரத்தில் இருந்து. இப்போ உங்கள் கையில் 100 காசு இருக்கிறது. அதை கொண்டு போய் நீங்கள் பரங்கிக்காய், வெள்ளரிக்காய், கத்தரிக்காய் வாங்கணும். 100 எண்ணிக்கையில் 5 காசு கொடுத்தீங்கன்னா ஒரு பரங்கிக்காய் கிடைக்கும். 1 காசு கொடுத்தீங்கன்னா 20 கத்தரிக்காய் கிடைக்கும். அதே போன்று 1 காசு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு வெள்ளரிக்காய் கிடைக்கும். இப்போ உங்கள் கையில் 100 காசு இருக்குது. நீங்கள் இதை பயன்படுத்தி எத்தனை எண்ணிக்கையில் வாங்கினால் மொத்தம் 100 காய்கள் இந்த 3 காய்களில் கிடைக்கும் அப்படிங்கிறத விடையாக சொல்லுங்கள். கணக்கதிகாரம் என்பது கணக்கை மிக நுட்பமாகவும் எளிமையான பாடல்லையும் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நூல். இதை கற்கும் பொழுது மிகுந்த வியப்பாக இருந்தது. உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் தோன்றியது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.